லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி. வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பேட்டி. நம்முடைய நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் புகழேந்தி அவர்கள் தொகுதிக்கு தேவையான 10 கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து பெறுவதற்காக நான் முயற்சி செய்வேன். விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு மகத்தான வெற்றியை பரிசளித்த மக்களுக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. 2019 முதல் தங்களது கூட்டணியின் வெற்றி தொடர்வதாக பெருமிதம். விக்கிரவாண்டியில் பணம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக பெற்றது உண்மையான வெற்றி அல்ல. பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்ற திமுக அது உண்மையான வெற்றி கிடையாது. விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இடைத்தேர்தல் அல்ல, ஏலம் என நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா விமர்சனம். பணபலத்தால் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிதான் வெற்றி பெறும் என்ற நிலை தமிழகத்தில் வருங்காலத்தில் மாறும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. ஒரு தேர்தலினுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுல இருந்து நான் மாறுபடுறேங்க. இமாச்சலில் டெஹ்ரா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் சுக்வீந்தர் சுகுவின் மனைவி வெற்றி. பாஜக வேட்பாளரை விட 9,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் கமலேஷ் தாக்கூர். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.